மரியாதை செய்கிறார். ஒளிப்பதிவாளர் செல், படத்தின் இயக்குனர் அதற்கு முன்பாக பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, இந்த படத்தின் பிஆர்ஓக்களே அனைவருக்கும் எனது நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனு படத்தை ஏற்கனவே ஆடியோ ரிலீஸ் இங்கே தான் நடந்தது. அப்போவும் இதே 4 பேர் தான் பார்த்து பாராட்டி பேசிட்டு போனோம். அந்த நன்றி மறக்காமல் இது ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு கூப்பிட்டுருக்கிற இந்த இயக்குனரையும் இந்த பிஆர்ஓவையும் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிப்போம். ஏன்னா சினிமாவிலேயே அரசியல் தான் நன்றி விசுவாசங்கள்லாம் ரொம்ப காணாமல் போயிடுச்சு. அதை இவங்க மறக்காமல் செஞ்சுருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒரு டைலாக் ஒன்று வரும். இந்த கருத்து சொல்ல அவர் வந்துட்டார் அப்படின்னே சொல்லுவாங்க. கருத்து கண்ணாயிரன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவர் அதுக்கு முன்னாடி அந்த ஆணவ கொலையை பற்றி பேசின இடம் அந்த யார் வசனம் எழுதியிருக்காங்க தெரியல, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காங்க. இந்த படம்லாம் அவார்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அவார்டை தட்டிட்டு வரும். ஸோ அதுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். நம்ம ஒரு படம் முழுக்க பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இன்றைக்கெல்லாம் ஆளே தெரியாத அளவுக்கு கேமரா ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்க எல்லாத்தையும் துல்லியமாக பண்ணியிருக்க அந்த கேமராமேனுக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி வசனகர்த்தன் டைரக்டர் அவரே 3 பொறுப்பை எடுத்து பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய பொறுப்பெடுத்து பண்ணுறது உண்மையில் அவருக்கு ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த பிஆர்ஓக்கள் ரொம்ப போராடி இவ்வளோ பேரை கொண்டு சேர்த்துருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம கைத்தறி சொல்லணும், பாராட்டு தெரிவிக்கணும். இந்த மாதிரி படங்கள் சின்ன திருமுகீட்டில் எடுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் ஓடணும். போன வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். இப்போ நான் எல்லாமே பெரிய பெரிய படங்களுக்கு தான் ஒரு சக்ஸஸ் மீட் வைப்பாங்க. பட் இந்த மனு படமும் சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்குன்னா அதுவே இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஸோ இந்த படம் மறுபடியும் ஓடணும், மறுபடியும் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக தான் மீடியாக்களை கூப்பிட்டு உங்கள் மூலமாக கொண்டு போகிறது வந்திருக்கிறாங்க. நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் படங்களுக்கு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. மீடியாக்கள் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க. மற்ற ஸ்டேட்லேருந்து பார்க்குற ஆளுங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் பாகுபாடு பார்க்காம பத்திரிக்கையாளங்க எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி பப்ளிசிட்டி கொடுக்குறாங்கன்ற ஒரு பெருமையான பேர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு பாராட்டு தெரிவித்து இந்த படம் சக்ஸஸாக ஓடணும். இதே யூனிட்டு அடுத்து மறுபடியும் படம் பண்ணணுங்கிறத இறைவனை வேண்டி நன்றி கூறி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நான் மனோ திரைப்படத்தினுடைய பாடலாசிரியர் கோடீஸ்வரன். கௌதம் சாரும் பாடல் எழுதியிருக்காரு. நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், மீதி பாடலில் அவர் எழுதியிருக்காரு. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த சதாசிவ ஜெயராம் சார், மியூசிக் டைரக்டர், அவருக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. அப்புறம் டைரக்டர் சார், துர்கா பிரசாத் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷ் அண்ணன் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைச்சிது, அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்திருக்கிற மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் நாங்கள் எடுத்திருக்க இந்த முயற்சி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறைவனோட கருணையால் இந்த திரைப்படம் நல்லா வெற்றி பெற நம்புகிறோம். 2வது வாரமும் தொடர்ந்து திரும்ப இந்த படம் ஓடிட்டுருக்கு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான். இன்னும் பல நாள் இந்த படம் ஓடி மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பெறும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. என் பேர் சதாசிவ ஜெயராமன். இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு வாய்ப்பு தந்த டைரக்டர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்க. இது மக்கள் இடத்துல நீங்கள் தான் போய் கொண்டு போய் சேர்க்கணும். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும்
டைரக்ஷனுக்கும் ஜாக்கூர் சாருக்கும் விஜய் செல்வன் எல்லோருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த துர்கா பிரசாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த படம் வந்து எனக்கு 40வது படம். இப்போ சக்ஸஸ்ஃபுல் வார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அவங்க மேலே மேலே படம் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அடுத்த படத்துலையும் நான் புக் ஆகிருக்கேன். டைரக்டர் துர்கா பிரசாத் சார் சொல்லியிருக்காரு. எனக்கும் விஜய் செல்வனுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ துர்கா பிரசாந்த் சார். நன்றி. அடுத்ததாக பாடலாசிரியர் கௌதம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். இந்த படத்தில் அன்பே அன்பே அப்புறம் அப்பா அப்பாங்கிற 2 சாங் எழுதியிருக்கேன். பாட்டை விட படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர். வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும், வாய்ப்பை சேர்ந்து பங்களித்த மியூசிக் டைரக்டருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகவியல் நண்பர்கள், பத்திரிகையினர், துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மேடையில் வீற்றிருக்கும் திரையுலகின் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனு இத்திரைப்படத்தின் இந்த வெற்றி தருணத்தை உருவாக்கிய இந்த திரைப்படத்தின் கேப்டன் இயக்குனர் திரு துர்கா பிரசாத் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து என்னை இயக்கி ஒரு நற்பெயரை எனக்கு எடுத்து கொடுத்த அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் என்னோடு பயணித்த ஒட்டுமொத்த திரைப்படக் குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் இந்த திரைப்படத்தை கேமராமேன் மிகவும் சிறப்பாக இயற்கை ததும்ப மக்களுக்கு அது ஒரு விருந்தாக கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் கேமராமேன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த தருணத்தை சிறப்பாக எல்லோரும் சேர்ந்து சிறப்பிக்கும் வகையில் உருவாக்கிய இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இங்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரேஷ்மா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் சாரி பிகாஸ் எனக்கு அவ்வளோ தமிழ் பேச வராது. பட் ஐ வில் ட்ரை டாக்கிங் இன் தமிழ் ஒன்லி. ஸோ ஏதாச்சும் தப்பாச்சுன்னா மன்னிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் எவ்ரிபடி, எல்லாருமே தியேட்டர்ஸ்க்கு வந்து சினிமா பாருங்க. நாட் தி சினிமா, ஆல் தி சினிமா. பிகாஸ் நாளைக்கு இது டிவிలో பார்க்கணும் வரும் ஆர் மொபைலில் பார்க்கணும் வரும் அப்படியான வெயிட் பண்ணாதுங்க. ஏன்னா இப்போது நம்ம எல்லாருக்குமே பேஷன்ஸ் ரொம்ப தக்குவ, it's very less because reels பார்க்கும், when we are seeing reels also we cannot even see like 30 seconds. We just keep scrolling the phone. So அப்படி பண்ணாதுங்க. Just make yourself time, at least monthly once or twice or thrice, just 2 hours of time. தியேட்டர்ஸ்க்கு வந்து இந்த மூவி பாருங்க. பிகாஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டில் கிடையாது, இல்லை ஃபோனில் பார்க்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. நல்லா இருக்கோ இல்லையோ அது வேறு. At least to say it is good or bad, just watch the movie once, any movie, support the movies, so that only because of the theaters, cinema can sustain in all the industries. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜ் மேல இருக்கிற எல்லா பெரியருக்கும் வணக்கம். இந்த படம் மனு படத்த செகண்ட் வீக் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் அப்புறம் இந்த ஷோ, இந்த ஒரு படம் இந்த லெவலுக்கு வரக்கு முக்கிய காரணம் இந்த படத்தை ப்ரொடியூசர் சதீஷ் பாபு சார், அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மீடியா தான். மீடியா, ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா, இவங்க எல்லாம் இருந்தால்
ஆடியன்ஸே கொஞ்சம் பேர் கம்மியாக பார்த்துருக்கலாம். ஆனால் படம் பார்த்தா எல்லா மீடியாக்காரங்க கூட படம் பற்றி நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. அந்த ரிவ்யூனால் தான் இந்த படம் இவ்வளோ வரைக்கும் பேசப்பட்டது. உங்கள் எல்லாரும் சப்போர்ட்டை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். தமிழில் ஒரு படம் பண்ணி அது எப்படி வருமோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டுவே நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சப்போர்ட் நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட்டும் இந்த எல்லா படத்துக்கும் வரட்டும் தான் நான் வேண்டிக்கிறேன். செகண்ட் வீக் படம் போயிட்டுருக்கு. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஒரு படம் வெற்றி ஆச்சுன்னா அது இன்னொரு படம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பல குடும்பங்களுக்கு வேலை கிடைக்கும். இது ஒரு சின்ன இதே செயின் லிங்க் தான், ஒன்றுக்கு செயின் லிங்க் தான். ஸோ பணம் போட்ட ப்ரொடியூசரும் கூட இன்னொரு படம் பண்ணுவாங்க. அதை நம்ம கூட பண்ணாங்களோ இன்னொருத்தர் கூட பண்ணாங்களோ அது செகண்டரி. யார் கூட பண்ண பரவாயில்ல, ஒரு படம் தயாரிக்க ஒரு செட் ஆயிடுச்சுனாக்கா அங்கே பல பேருக்கு வேலை கிடைக்கும். அதனால எல்லாரும் கூட இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை எவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். ஊமை வழியால் மிரட்டி வந்த அரவிந்த் சார்களுக்கும், புரட்சி புயல் ஜாகுவார் சார் அவர்களுக்கும். ஏன்னா இதில் என்னன்னா, இண்டஸ்ட்ரியில் நாங்கள்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எப்படி இருந்தோமோ இன்ன வரைக்கும் பொசிஷனில் நாங்கள் மாறி வந்தாலும் எங்களுடைய நட்பு இப்போவும் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 30 வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கும் போது சினிமாவில் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்த இளைஞர்கள் கூட நாங்கள் போட்டி போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த கலைஞர்கள் பார்க்கும்போது ஸ்ரீயுத் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து படத்தில் மட்டும் எல்லாம் செய்கிற மாதிரி இல்லாமல் நேராகவும் அவர் நிறைய விஷயங்கள் உதவி செய்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அடுத்து இந்த படத்தை கொண்டு வந்த சதீஷ் பாபு சார், வித்தியாசமான ஒரு கதைக்களம், எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு இயக்குனர் எப்படி கதை சொல்லியிருப்பாருன்னு தெரியாது, ஆனால் சொன்னதை அவர் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றதுக்கு இந்த 2வது வாரம் தான் சாட்சி. இந்த துர்கா பிரசாத் சாரை சொன்னோம் அப்படின்னா, ஒரு இயக்குனராக வர்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் சில விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இயக்குனராக ஸ்டடி பண்ண முடியும். அது அரவிந்த் சார் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு இயக்குனர் பின்னாடி ஒளிப்பதிவாளர் இருக்கணும், அவருக்கு பின்னாடி எடிட்டர் இருக்கணும், அதுக்கு பின்னாடி இந்த கதைக்களத்தை கோர்வையாக கொண்டு வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக எடிட்டரோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கதை பண்ணாலும் எடிட்டரோட நாலேஜ் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வரவே முடியாது. அந்த வேலையும் அவரே சேர்ந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்போனால், விஜய் சாரை பற்றி தெரியாதவங்க இங்கே யாரும் இல்லை. அவருடைய முதல் உழைப்பு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அது இல்லாமல் அவர் பண்ணியிருக்க முடியாது, இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஏன்னா எல்லா பெரிய பெரிய ப்ரொடியூசர்கள் கூடலாம் வந்து அவங்கவுங்க மகள்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவருடைய முதல் கிரெடிட்டுன்னு பார்க்கும்போது நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எடுத்த படம் இன்றைக்கி அந்த தீர்ப்பு முடிவாயிருக்கு. அந்த தீர்ப்பு முடிவாகிறதுக்கும் பார்க்க போனீங்கன்னா, இப்போ இந்த உழைப்பு வந்து என்னாலேயோ ஜாகுவார் சாராலையோ அரவிந்த் சாராலையோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம எவ்வளோ பாடுபட்டோன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். நம்ம வருவோமான்னு சொல்லிட்டு, ஆனால் அவருடைய கேரியர் வந்து படிப்படியாக அவர் முன்னுக்கு வர்றாரு அப்படின் போது அவருடைய கடைசி கட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனில் தான் வந்து நிற்கிது. என்ன விஷயமா சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு மாணவனாக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து ஒரு மகனாக வந்தார், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸராக வந்தார், அப்புறம் ஒரு ஜட்ஜாக வந்தார், ஒரு காமெடி ட்ராக், இப்படி லைனாக பண்ணிகிட்டே வரும்போது ஒருத்தருடைய முயற்சின்றது தனித்தனியாக போயிட்டே இருக்குது. அதுக்கு கடைசி கட்டம் பார்த்து போனீங்கன்னா அது முதல்வர் போஸ்ட் தான். முதல்வருக்கு பின்னால் அவர் திருப்பி இறங்கி ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, திருப்பி ஒரு ஜட்ஜு அப்படிலாம் ஒர்க் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல வந்து அவர் ஸ்ட்ரக் ஆகி நின்ன பிறகு அடுத்து அவர் எடுத்த முடிவு வந்து தலைமை தான். அது 8 கோடி மக்களுடைய தலைமையாக அவர் கொண்டு இறங்கியிருக்காரு அப்படின்றது ஆணித்தரமாக நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதை வந்து ரஜினி சாரோ கமல் சாரோ தொடலை.
முதல்வன் படம் வந்து கமல்ஹாசன் சாருக்கு போகும்போது கமல்ஹாசன் சார் அதை பண்ணலை. ஏன்னா அவர் அன்னைக்கு பண்ணியிருந்தாருன்னா ஒருவேளை அவர் முதல்வர் ஆயிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு படம் கொடுக்கறதுக்கு படம் கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கடுத்து ஒன்று சொல்லப்போனால், இங்கே வந்து அன்னைக்கு வந்து விஜய்க்கு ஒரு நாளைய தீர்ப்பு கொடுத்து எப்படி முன்னுக்கு வந்து அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி இந்த குழு இங்கே மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்த மக்களுக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனுவால் அவங்க இன்னும் மேலே மேலே உயர்ந்து அடுத்த தலைமுறைக்கோ இல்லை அடுத்த விஷயங்களுக்கு சொல்கிறதுக்கோ உபயோகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனியவர்களுக்கும் மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்க பெருமைப்படுகிறேன். அரவிந்த் சார் வந்து தமிழ் திரை உலக ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக எடுத்து புரட்டி போட்டவர். அப்படி ஒரு ரசிகர் அவருக்கு உண்டு. இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. அவருக்கு உண்மையிலே சந்தோஷம். வாழ்த்துக்கள் அவருக்கு. அமர் செல்வா சார் வந்து சும்மா பேசிட்டு போயிட்டார். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, விஜயோட தாய் மாமா. ஏன்னா நான் வந்து சட்டமன்ற ரைட்டர்லேருந்து அவங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெற்றி படம் அவர் ஃபஸ்ட்டு படம் நடித்தார். நானும் அதில் நடிச்சிருப்பேன். அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நட்பாக இருக்கோம். அதுக்கு செல்வா சார்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். என்னென்ன கஷ்டப்பட்டார் செல்வா சார் எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். திட்டு வாங்கியிருப்பார், நல்லது எல்லாம் உண்டு. இப்படி ஓகே, ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு முதல்வரை நம்ம நிறுத்திட்டோம். திரையுலகத்துலேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஹீரோவை கூட நிறுத்தியிருக்கோம். அது நல்லது நடந்துக்கிட்டு இருக்கோம். நல்லது நடக்கும் அப்படின்னு நல்லா நினைப்போம். அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் டைரக்டர் தொப்பியை கட்டவே மாட்டேங்குது. நமக்கு ஆளே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி வேறு போட்டிருக்காரு, தெரியல. அவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக். நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப சொன்னது தான். ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு பெரிய ஆக்டர்ஸு அவங்க மேலே அவங்களுக்கு பாராட்டு. ரொம்ப சந்தோஷம். அவங்க பொண்ணு ஹீரோயினை நடிச்சிட்டு இருக்காங்க. நிறையா தெலுங்கு படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஹீரோயினி ரொம்ப அழகாக பேசுனாங்க. தமிழ் தெரியாதனாங்க, தமிழ் ரொம்ப அழகாக பேசுனாங்க. அதை விட மேலே அவங்க வந்து இந்த படத்தை விட எல்லா படமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மையிலே அண்டர்ஸ்டாண்ட். உண்மையிலே அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நான் என் படம் ஓடணும்னு தான் நினைப்பேன். அதெல்லாம் இல்லை. எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். தேட்டருக்கு வந்து பார்க்குறதுல ஒரு பெரிய நிகழ்ச்சி என்னென்னா, எல்லோரும் ஒற்றுமையாக சிரிப்போம், எல்லோரும் சந்தோஷப்படுவோம், எல்லோரும் அழுவோம். அதனால தான் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது. வீட்டில் தனியாக உட்காந்து பார்ப்போம். சிரிக்கவும் தெரியாது, அழவும் தெரியாது. செவுறு மாதிரி உட்காந்துருப்போம். தேட்டரில் படம் பார்க்குறது எதுக்கு? அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் நான் வந்து ஒரு 60-65 வருஷம் முன்னாடி நாங்கள் எங்கள் ஊர் கிராமம், அங்கெல்லாம் வந்து பாவக்கூத்துன்னு சொல்லுவாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து உண்டியல் தான் இங்கே காட்டுவாங்க. எதனா இப்போ ஒரு பைசா அந்த ஓட்டை ஒரு பைசா அதில் போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நாடகம், அப்புறம் டூரிங் டாக்ஸில் படம். இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு படங்கள் வளர்ந்துருக்குது. வளர்ந்ததுக்கு காரணம் மக்களும் ஒற்றுமையாக இருந்தோம். இன்றைக்கி அவங்கவுங்க தனியாக படம் பார்க்குறதுனால அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஏதோ ஒன்று சிரிக்கணும். இல்லை, முதல்ல சிரித்தா தானே உடம்பு நல்லாயிருக்கும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிரிக்க கூட முடியல. அப்போ வந்து படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் காசு கொடுக்குறதோ, ஒரு ஹீரோவுக்கு கொடுக்குறதோ, ஹீரோயினுக்கு கொடுக்குறதோ, மியூசிக் டைரக்டர் கொடுக்குறதோ கிடையாது. உங்களை நீங்கள் நல்வழிப்படுத்துறது அதுதான். இப்போ நான் வந்து யோகா பண்ணுறேன். எனக்கு 74 வயசு ஆச்சு. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா காரணம் என்னென்னா, நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க சிரிக்கும் போது அந்த சிரிப்பு இல்லை, அந்த சிரிப்பு நம்மளையும் சேர்ந்து சிரிக்க வைக்கும். ஒருத்தர் பக்கத்தில் சிரிக்கும் போது நம்ம சிரிப்போம், கண்டிப்பாக சிரிப்போம். வீட்டில் சிரிக்கவே மாட்டோம். உண்மையை உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இவங்க சொன்னது, இந்த ஹீரோயின் சொன்ன 100க்கு 100 உண்மை. எல்லாருமே தேட்டரில் போய் படம் பாருங்கள். இதை வந்து காசுக்காகலாம் சொல்லலை. ஏதோ ஒரு வேலை நாங்கள் கூட செஞ்சிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ பிறந்துட்டோம். எல்லோரும் ஏதோ இப்போ வந்து 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்னா. 8 கோடி பேருமா சினிமாவில் இருக்கும்? சும்மா 30,000 பேர் தான் இருக்கும். இதுக்கு எங்களுக்காகவே சொல்ல. இது மக்கள் பார்க்குற மக்களாக இருக்கட்டும், கேட்குற நண்பர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக தேட்டரில் வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நம்மளை சிரித்து அழுது நம்ம அழ முடியாது. தனியாக உட்காந்து அழ முடியுமா? அந்த படம் பார்க்கும்போது கண் கலங்கும். நமக்கு அந்த நீர் வர்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது மாதிரி எல்லாமே நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். இந்த படம் வந்து சக்ஸஸ் மீட் ஆனது உண்மையிலே சந்தோஷம். நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த படம் இன்னும் நிறைய பணம் கொடுத்து அந்த டைரக்டர், ப்ரொடியூசர் அவர் சார் எழுந்துங்க சார் ஒரு நிமிஷம்.
அவர் உண்மையிலே கை தட்டுங்க. ஆகமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் நீங்கள் சொல்கிறார் நான் அந்த இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் சக்ஸஸ் படமாக கொடுப்பீங்க சார்? உழைப்பு, உண்மை, நேர்மை, கடினமான உழைப்பு இருந்தால் யாருமே தோக்க மாட்டோம். நான் கூட தனியாக தான் அவனை சென்னைக்கு நான் புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு வந்து சினிமாவில் விட்டாலும் யாரும் வேலை தரல, குள்ளமாக இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் நானே என்னோடய முயற்சியில் என்னோடய திறமையில் இன்றைக்கி வந்து 2000 படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பெரிய விஷயம். அது மாதிரி நீங்களும் நிறைய படம் பண்ணணும். இந்த தமிழ்நாடு உங்களை வாழ்த்தும்னு சொல்லிக்கொண்டு அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். குறிப்பாக ஒரு சகோதரர் விஜய் அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நிறைய நல்லா இருக்குங்க சார், நல்லா பெருசாக வாங்க, வாழ்த்துக்கள் சொல்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சார், இந்த உலகெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாலும் நம்ம இந்தியா மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். நம்ம நாடு வந்து பெண்மையை மதிக்கிற நாடு, தாய் இல்லாமல் உலகமே இல்லைன்னு நினைக்கிற நாடு நம்ம நாடு. இன்றைக்கி வந்து இந்த இன்டர்நெட் அதெல்லாம் வந்தோடனே அம்மா யார், அக்கா யார், தங்கச்சி யாருன்னு தெரியாமல் 3 வயசு பசங்களை பாலியல் கொடுமை பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம்னா ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை. அதாவது யாருமே வந்து சாராயம் போதை வகையில் ஈடுபட்டு தன்னை வந்து மறந்துடுறாங்க. யாரையும் அண்ணனா இருக்கிற போட எவனாக இருந்தாலும் நமக்கு ஒரு கோட்டர் கிடச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அதை மறங்க. சாராயம் விற்கிறவன் சாராயம் குடிக்க மாட்டான், கஞ்சா விற்கிறவன் கஞ்சா குடிக்க மாட்டான், அபின் விற்கிறவன் அபின் குடிக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை காசு தான். ஆனால் நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்து குடித்து ஒன்றுமே இல்லாமல் போகிறீங்க. அப்புறம் வேலைக்கு கூட ஆள் இல்லைங்கிறாங்க. அதனால் நம்ம பாம்பே இருந்தோ ஏதோ ஒரு குஜராத்தில் இருந்தோ எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ வேலை உங்களுக்கு இல்லை. ஒரு தாய், ஒரு பெண் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட கணவனுக்கு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கி காலகட்டத்தில். அதை மாறணும். அந்த மாற்றம் உங்கள் கிட்டேருந்து வரணும்னு நினச்சி இந்த இந்தியா எப்போதுமே சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாத்துக்குள்ள பெரிய இது தமிழாக பிறக்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த சக்தி. 889 கோடி மக்களில் தமிழனாக பிறக்கிற அத்தை பிறகு புண்ணியம் செஞ்சால் மட்டும்தான் அந்த தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்க முடியும். ஏன்னா குழந்தை தாயோட அந்த வாசல்லேருந்து வரவும் கூட அம்மானு சொல்லுவோம், அத்தைன்னு சொல்லிட்டு வருமே, மம்மின்னு சொன்னால் எந்த சரித்திரமும் இல்லை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். நன்றி மாஸ்டர், நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். மேடையில் வீட்டிருக்கின்ற நம்ம மாஸ்டர் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். அந்த தமிழ்னு அவர் எப்படா கற்றுவார்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தமிழ் மேல் மிகவும் பற்று கொண்ட அருமை நண்பர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் 74 வயசுன்றார். 72 மிஸ்டர், 74 வயசு என்ன குரல் கொடுத்தாரு பாருங்க தமிழுக்கு. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார் யோகா பண்ணுறேன்னு. உண்மையிலே அந்த யோகா வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு மாஸ்டர், நாங்களாம் கற்றுக்கணும். நண்பர் செல்வம் அவர்கள், அதாவது ரொம்ப அற்புதமாக விஜய் வந்து நான் சொந்தக்காரங்கிறத சொல்லாமல், முதல்வருக்கு நான் நெருங்கிய உறவினங்கிறத மட்டும் சொல்லாமல் விஜயை பற்றி அற்புதமாக சொன்னார். உண்மையிலேயே இன்றைக்கு சினிமாவிலிருந்து ஒருவர் முதல்வராக வந்திருக்கிறார் என்பதை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அவர் சினிமாவுக்கு செய்வார்ன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. நிச்சயமாக அவர் செய்யணும். இந்த காலகட்டத்தில் சினிமா மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து திறமைக்கு என்றைக்குமே பஞ்சம் இருந்ததில்லை. தமிழ் சினிமா மாதிரி இன்றைக்கும் சொல்கிற திரைக்கலைஞர்கள் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கலைஞர்கள். பல காரணங்களால் வந்து சினிமா வந்து தியேட்டர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணுறது ஈஸியாக இருந்தது, படத்தை ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. அப்படி ஒரு சூழல் இருந்தது. அதையெல்லாம் மீறி இன்றைக்கும் நம்ம இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் துர்கா அவர்கள், நான் தான் கேட்டேன் சார் நீங்கள் தமிழ் மாதிரி பேசலையே அப்படின்னு. நான் கன்னடா சார் அப்படின்னாரு. அங்கிருந்து வந்து இங்கேயும் வந்து இன்றைக்கும் படம் பண்ணி சிறப்பான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கதை. ஏன்னா ஒரு இயக்குனராக என்னடா ஒரு எங்கேயுமே ஒரு ட்விஸ்ட்டு கிடையாது, ஒரு டேர்ன் கிடையாது, ஒரு 2 ஸ்ட்ரெயிட் நேரேஷன், அவ்வளோதான். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு இது, இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஜாதி பிரிவு, 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவர் எப்படி மனசு மாறினார், இவ்வளோதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. அந்த கதைக்கு இந்த அளவு வந்து அவர் உயிர் கொடுத்து பாடுபட்டு அதை இன்னைக்கு இவ்வளோ சிறப்பாக கொண்டுட்டு வந்து நிறுத்தினதுக்கு அவர் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இப்போ இந்த கதைங்கும் போது இதற்கு வந்து ஒரு கதை களமாக அவர் எடுத்துக்கிட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா
ரொம்ப அற்புதமான இடங்களை தேர்வு பண்ணி ரொம்ப அற்புதமான இடங்களில் போய் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த கதையை வந்து நம்ம சென்னையிலே வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். பட்ஜெட்டை சுருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் அப்படி நினைக்கல. தன்னுடைய கதைக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்ற முடிவில் வந்து ரொம்ப அற்புதமாக அதற்கு உதவியாக இருந்தது நம்ம சதீஷ் பாபு சார் அவர்கள், தயாரிப்பாளர். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் அவர் தான் வந்து பேக் போன். அவர் இல்லைன்னா நம்ம யாருமே வந்து சினிமாவில் வந்து நின்று இருக்க முடியாது. தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து பாராட்டு. ஏன்னா ஒரு காட்சி அற்புதமாக இருந்தது. பாடல்கள் எழுதின அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. படத்தில் நடித்திருந்த நடிகர் நடிகைகள், ஏன்னா படத்துக்கு வந்து நான்லாம் வந்து அடிக்கடி கதை பண்ணும்போதே ரொம்ப யோசிப்பேன், என்னடா 20 கேரக்டர் வருது, 25 கேரக்டர் வருது, 25 பேருக்கு எங்கடா போய் தேடுறதுன்னு. இதில் இருந்ததே ஒரு 6-7 கேரக்டர்ஸ் தான். அந்த 6-7 கேரக்டர்ஸை வச்சுட்டு ஒரு முழு நீள படத்தை நம்மளை பார்க்க வைக்கிறாங்கன்னா அந்த கிரெடிட் ஆல் கோஸ் டு த ஆர்டிஸ்ட். அதில் நம்ம விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக வந்து ஒரு வில்லனாக பண்ணியிருந்தார். இப்போ உடம்பு போட்டிங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி தேவி மேடம், அவங்கள சொல்ல வேண்டாம். அவங்க படத்திற்கு படம் மெருகேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துலேயும் ஒரு நல்ல பாத்திர படைப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கிறது. ஒரு அருமையான பாத்திரம். ஸ்ரீ கதாநாயகன் அவர் வரல, பட்டு ரொம்ப சிறப்பாக ஆக்ஷன் சண்டை காட்சிகள்லாம் அப்படி வந்து பண்ணியிருந்தார். ஒரு மிரட்டலான ஒரு நல்ல ஒரு ஹீரோ. மேடம் ரேஷ்மா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த கதாபாத்திரருக்கு ஏற்ற அளவிற்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது, ஹீரோ ஹீரோயின். ஏன்னா இந்த கதைக்கு வந்து அது தேவை. ஒரு காதல் கதை தான் இது. அந்த காதல் கதைக்கு 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. அது இல்லாமல் அவங்கள இன்னொரு வகையிலையும் நம்ம பாராட்டணும். ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டு, ஒரு படத்துக்காக நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். விஜய் முரளி அண்ணன் இல்லை, ஒரு படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் கூப்பிடுறோம் அப்படிங்கும்போது வராமல் போயிடுவாங்க யாருன்னு. அந்த ப்ரமோஷனுக்கு அவங்க வந்து உக்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் அப்படின்னாங்க. அது உண்மையான வார்த்தை. ஏன்னா படம் என்பது தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். 4 பக்கமும் இருட்டு பண்ணிட்டு கதவை மூடிட்டு அந்த இருட்டில் உட்காந்து நம்ம அதோட ஒன்றி போயிடுவோம். அப்படி பார்த்தால்தான் படம். மாஸ்டர் சினிமா வீட்டிலலாம் உட்காந்து பார்க்கவே முடியாது. இருன்னு ஒரு 5 நிமிஷம் அப்படி ஃபீஸ் பண்ணிவிட்டு ஒரு படத்தை 4 நாளில் பார்ப்போம். 5 நாள் 4 நாளில் ஒரு படத்தை பார்ப்போம். அப்பப்போ நிறுத்திக்கிறது, அப்பப்போ பார்க்கறது, முன்னாடி கொஞ்சம் கண்டினியூட்டி. அதில் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலலாம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல போட்டிங்கன்னா முன்னாடி டைலாக்ல இருந்தால் அதுவே வருது. அவங்களே அப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது கண்டினியூட்டியை பார்க்கணும் இவங்க அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி படம் பார்ப்பது என்பது வந்து படத்துக்கே வந்து ஏற்ற ஒரு விஷயம் இல்லை. நான் சமீபத்தில் வந்து ஸ்பீல்பர்க் சாரோட படம் டிஸ்க்ளோஷர் டே, அந்த படம் போய் பார்த்தேன். இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணுன்னு போய் பார்த்தேன். இன்னமும் அந்த தேட்டரில் போய் நம்ம சின்ன வயசில் உட்காந்து படம் பார்க்கும்போது என்ன ஒரு உணர்வு, என்ன ஒரு ஃபீல் நமக்கு வருமோ அதே உணர்வை வந்து அந்த படம் ஏற்படுத்துது. அதற்கு கொடுத்துருக்க ப்ரெசன்டேஷன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த ப்ரெசன்டேஷனுங்கிறது அந்தளவுக்கு அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் அது படம். நம்ம டிவியெல்லாம் பார்த்தோம்னா அது படம் தான், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த படமே வந்து அதை தான் நான் திரும்பவும் சொல்ல வரேன். இந்த படமே வந்து இவங்க வந்து சாதாரணமாக வந்து ஒரு சென்னையிலேயோ இல்லை சார் கன்னடாங்கிறனால ஒரு பெங்களூர்லேயோ கூட ரொம்ப சிம்பிளாக எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த படத்தை ஒரு பார்க்க வர வைக்கணுங்கிறதுக்காக பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ அழகாக பிடிச்சி ஊட்டியில் போய் உட்காந்து இவ்வளோ மெனக்கட்டு அவங்க ஊட்டியில் தானே பண்ணியிருக்கீங்க பாருங்க. 4 ஸ்டேட்டு சவுத்து ஃபுல்லாகவே வந்து படத்தை பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு படம். இன்றைக்கு தேட்டரில் வந்து இது படம் நல்லா ஓடிட்டுருக்குன்றாங்க. இது போன்ற படங்களுக்கு இது போன்ற வரவேற்பை மக்கள் அளிப்பதற்கு மூல காரணமாக இருப்பவர்கள் நீங்கள். இந்த பாராட்டி நன்றி கூறி இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற நண்பர் PR வெங்கட் அவர்கள்,
அவரை மறுக்கவே முடியாது. திடீர்னு கூப்பிடுவார். நேத்தா எனக்கு ஃபோன் அடித்தார். மாஸ்டருக்கு முந்தா நாளாக நேத்தானே. ஆமாம், அவருக்கு காலையில் அடிச்சிருப்பார் செல்வம் சாருக்கு. அப்படி ஒரு நல்ல நண்பர் எல்லாருக்கும். டக்குன்னு வந்து என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் எப்படியாவது வந்துடுங்க. நான் சொன்னேன், சார் இப்போ இல்லை வெங்கட், நம்ம படத்தை முழுசாக பார்க்காம ஒரு படத்தை பற்றி பேசக்கூடாது, தவறாக இருக்கும். அதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது, அது எல்லாருக்குமே சொல்லணும். என்னன்னா, திடீர்னு நீங்கள் வந்து உக்காந்தா ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர் அப்படின்னு என் குரல் வந்தது. உண்மை, இந்த படத்தில் வர்றது வந்து என்னுடைய குரல். அது எனக்கு பார்த்தோன்னா நம்ம பேசுகிறோம், எப்படி திடீர்னு இந்த படத்தில் நம்ம எங்கே பேசியிருக்கோம்னு உண்மையிலே அது அதிர்ச்சியாக இருந்தது. இன்ட்ரோல்லையும் ஒரு தடவை என் குரலை கேட்டேன். ஆக இந்த படத்தில் நானும் ஒரு கலைஞனாக உங்களோடு பங்கெடுத்திருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் நானும் ஒரு கலைஞன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பு விருந்தினர்கள் மதிப்புக்குரிய இயக்குனர் அரவிந்த் சார் அவர்களுக்கும், மாஸ்டர் ஜாக்கோர் தங்கம் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் செல்வா அவர்களுக்கும், படக்குழுவினர்களுக்கும்